அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன். அது குறித்த அந்த அன்னை செய்தியை நாம் தற்போது பார்க்கிறோம். தாவேக்காவுடனான உறவை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன். அது குறித்த அந்த அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், நேற்றைய தினம் விசிக மாநாட்டில் அவர் பேசியிருந்தது சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு. தாவேக்காவுடன் எதிர்வரும் காலங்களில் கூட்டணி உறுதியாக மேற்கொள்ளப்படும், எடுத்து செல்லப்படும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்றைய தினம் சட்டமன்றத்தில் நேற்று பேசினாரு, இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து இந்த சந்திப்பு நிகழ்கிறது. என்னென்ன விவரங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கு இன்றைய நேரத்தில்? ஷாம் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இன்று 2 இடங்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த 2 இடங்களில் ஒரு இடத்தில், அதாவது திருமாவளவனுடைய வெகுநாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு முன்னெடுப்பை புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆட்சி அமைப்பதில் விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்காக இருந்தாலும் அதே நேரம் 2 இடங்கள் வைத்திருக்கும் திருமாவளவனுக்கு ஒரு அமைச்சரை ஒதுக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்வந்ததை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றது. அமைச்சரவையிலும் அந்த அமைச்சரவையில் வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். என்னதான் அமைச்சரவையில் பொறுப்பேற்றிருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் தமிழக வெற்றி கழக அரசோடு ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைத்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்துடன் இந்த கூட்டணி என்பதை முரண்பட்டு பேசி வந்தார் அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். ஏறக்குறைய சமீபத்திய அவருடைய பேச்சுகள் எல்லாம் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில் இல்லை என்றும் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம் என்றும், அதே போல நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருப்பதை திமுக தலைமை உறுதிப்படுத்தியிருக்கும், அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி இன்னும் முழுமை செய்யப்படவில்லை என்றும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த இடங்களை ஆதரவு கொடுத்தோம். அமைச்சரவை என்பது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கேட்டுக்கொண்டது இடது நாங்கள் அந்த அமைச்சரவையில் பொறுப்பேற்றோம் என பல்வேறு விஷயங்களை, முரண்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக திருமாவளவன் கூறி வந்தார். இந்நிலையில் இந்த பேச்சு என்பது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பயணிக்கிறாரா, இல்லை தனித்த ஒரு அரசியலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து இயங்குகிறதா, திமுக கூட்டணியில் தான் இருக்கிறதா என்பது பல்வேறு விவாதங்களை தொடர்ச்சியாக உருவாக்கி வந்த நிலையில் நேற்றைய தினம் நடந்த உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகளுடைய தமிழ் தேசிய மாநாட்டில் ஒரு முக்கியமான அறிவிப்பை பேசினார். மொத்தமாக அவர் பேசியதே 2 நிமிடம் 18 நொடிகள் தான் அவர் பேசியிருக்கிறார். இந்த 2 நிமிடம் 18 நொடிகளில் அவர் ஒரே ஒரு விஷயத்தை முக்கியமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். இனிவரும் அரசியல் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பயணிக்கும் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறோம். இனி காலங்களில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பயணிப்போம் என்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நேற்று நடந்த அந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய பிறந்தநாள் விழா, நேற்று திருமாவளவனுடைய பிறந்தநாள் விழா, அந்த பிறந்தநாள் விழாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த நன்றி என்ற அடிப்படையில் தான் தற்போது அதற்கு நன்றி கூறும் விதமாக திருமாவளவன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து வந்தாலும் கூட முக்கியமாக அரசியல் ரீதியாக இனி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் பயணிக்கும் என்ற அவருடைய அறிவிப்பு என்பது ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அடுத்தடுத்த தேர்தலில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் எந்த ஒரு முடிவையும் சொல்ல முடியாது. நான் அப்போது அது குறித்து அறிவிக்கிறேன் என்று நமது கேள்விக்கே பதில் கொடுக்கிறார். அதே போல நாடாளுமன்ற தேர்தலும் இணைந்து பயணிப்பீர்களா என்ற கேள்விக்கு இதை இப்போது கூற முடியாது. அடுத்த தேர்தல் வரும்போது அதை பார்த்துக் கொள்ளலாம் என்று இடைத்தேர்தல் கூட அவர் பொறுப்பை தட்டிக்கிறதுக்கு விதமாக தான் பேசி வந்தார். இந்நிலையில் தற்போது நேற்று அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பின் மூலமாக இனி அரசியல் கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இனி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பயணிப்போம்
வருகிறோம் என்று கூறியிருக்கிறார். முதற்கட்டமாக நாங்கள் கம்யூனிஸ்டுகள் எடுக்கும் முடிவில் தான், அதாவது வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம், கம்யூனிஸ்டுகள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் நாங்களும் உறுதியாக இருப்போம், எனவே அவர்களைப் போலவே நாங்கள் வெளியில் நின்று ஆதரவு தருகிறோம் என்று சொன்ன திருமாவளவன் நேற்று அந்த அறிவிப்பின் மூலம் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் மதிமுக, IUML உள்ளிட்ட கட்சிகளோடு தன்னையும் இணைத்துக் கொண்டிருக்கிறார் திருமாவளவன். இப்போது இருக்க அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் மட்டுமே வெளியிருந்து ஆதரவு தருவதை தற்போது வரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இத்தகைய சூழலில் திருமாவளவனுடைய இந்த சந்திப்பு என்பது அரசியல் ரீதியாக இனி அடுத்த தேர்தலில் ஒருவேளை திமுகவிற்கு அவர் சென்று விடுவ வாய்ப்பு இருக்கிறது. வருகின்ற 2031 தேர்தலில் கூட அவர் அதாவது மாறி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர் மாறி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திமுக கூட்டணி என்ற அந்த விவாதம் வந்த நிலையில் அதை முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பயணிப்போம் என்று அறிவித்த திருமாவளவன் தற்போது முதலமைச்சர் சந்தித்து தன் பிறந்தநாளிற்கும் மாநாட்டிற்கும் நன்றி தெரிவித்து வாழ்த்து கூறியதற்கு நன்றி தெரிவித்தும் அதே போல கூட்டணியில் உறுதி செய்ததற்காக அந்த ஒரு முக்கியமான சந்திப்பையும் திருமாவளவன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் விசிக மாநாட்டில் எதிர்வரும் நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தோடு பயணிப்போம் என சொல்லியிருந்த நிலையில இன்றைய தினம் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். இந்த சந்திப்பின் பின்னணி என்ன, இது சொல்லும் செய்தி என்ன என்பது போன்ற விவரங்களை உங்களுடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்டோம். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.